ஒன்றிய அரசு மேற்கொள்ள உத்தேசித்துள்ள தொகுதி மறுவரை சம்பந்தமாகவும், அது தமிழ்நாட்டில் ஏற்படுத்துகிற பாதிப்பு, தென்னிந்தியாவுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பு, இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்படுத்துகிற பாதிப்புகள் குறித்தும் விவாதிப்பதற்காக தமிழக அரசு இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சச்சிதானந்தம் அவர்களும் நானும் பங்கெடுத்தோம். தமிழ்நாட்டினுடைய உரிமை நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். தொகுதி மறுவரை என்ற இந்த பிரச்சனையின்பால் மிக ஒரு வரலாற்று ரீதியான மிக முக்கியமான பங்களிப்பை செய்ய வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். ஏனென்றால் 1971 ஆண்டு 3வது தொகுதி மறுவரை கமிஷன் தன்னுடைய ரிப்போர்ட்டை, தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு 42வது அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த திருத்தமானது 1971 ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் 542 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இறுதி செய்து மக்கள் தொகையை ஃப்ரீ செய்தது. அந்த எண்ணிக்கை அடுத்த 25 ஆண்டுக்கு தொடரும் என்று அன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தலைமையிலான அரசு முடிவு செய்தது. அதற்கு பிறகு 2001 ஆண்டு 84வது அரசியல் சாசன சட்ட திருத்தத்தின் வழியாக ஏற்கனவே 25 ஆண்டு காலம் உறைந்து வைக்கப்பட்டிருந்த அந்த எண்ணிக்கை அடுத்த 25 ஆண்டுக்கு நீட்டிக்கும் என்று மாண்புமிகு பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான அரசு அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றியது. இன்றைக்கு அதனுடைய நிறைவு காலம் என்பது இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த பின்னணியில் தான் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அன்றைக்கு மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்டியது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு இந்த தொகுதி மறுவரை பிரச்சனையில் எந்த பாதிப்பும் தமிழ்நாட்டுக்கோ தென்னிந்தியாவுக்கோ ஏற்பட்டுவிடக்கூடாது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பல கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையோடு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றின. அதனுடைய தொடர்ச்சியாக ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி புதிய தொகுதி மறுவரை சட்டத்தை அரசியல் சாசனத்தினுடைய 131வது திருத்த மசோதாவை உள்துறை அமைச்சர் தாக்கல் செய்தார். பாஜகவினுடைய அரசு தாக்கல் செய்தது. அப்படி தாக்கல் செய்கிற பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முன்வைக்கிற பொழுது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார். ஆனால் சட்ட வடிவத்தில் அது இல்லை. எனவே அந்த சட்டத்தை அதற்காரணமாக மட்டுமல்ல, அந்த சட்டம் எவ்வளவு மோசமான குறுக்கு வழியிலான ஒரு சட்டம் என்பதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு 131வது சட்ட திருத்தத்தை முறியடித்தோம். ஆனால் அதற்கு பிறகு இப்பொழுது அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மாநிலங்களுக்கும் மாநிலங்களினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை 50% உயர்த்தினால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்பதை போன்ற ஒரு ஆசை வார்த்தை காட்டி அதற்கு அனைவரையும் இணங்க வைக்கின்ற முயற்சியில் பாஜக ஈடுபட்டிருப்பதை தேசிய ஊடகங்கள் அனைத்தும் தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இந்த பின்னணியில் தான், அதாவது மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற இந்த புதிய சூழலை விவாதத்தில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் எங்கள் கருத்துக்களை தெரிவித்தோம். குறிப்பாக கடந்த அனைத்து கட்சி கூட்டம், அதற்கு பிறகு ஏப்ரல் 16ஆம் தேதி நடந்த நாடாளுமன்றத்தில் 131வது சட்ட திருத்தம் முறியடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு பாஜக இப்பொழுது வகுத்திருக்கிற புதிய வியூகம், புதிய உக்தி என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு என்ற ஒரு புது உக்தியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டது. ஏனென்றால் 3வது தொகுதி மறுவரை ஆணையம் என்பது இந்தியாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 522 542 உயர்த்தியது. அப்படி இந்தியாவுக்கே மாநிலங்களினுடைய மக்களவை எண்ணிக்கை உயர்த்தப்பட்ட பொழுது தமிழ்நாட்டுக்கு மட்டும் 41 இருந்த மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையை 39 குறைத்தது. ஏற்கனவே மக்கள் தொகை அடிப்படையில் நாம் ஒரு இழப்பை சந்தித்து விட்டோம் 1971ஆம் ஆண்டு. அந்த இழப்பின் அடிப்படையில் தான் ஏற்கனவே இருக்கிற இந்த வரையறை இருக்கிறது. இந்த வரையறையின் அடிப்படையில் இன்னொரு 50% அதிகப்படுத்துவது என்பது ஏற்கனவே இழைக்கப்பட்ட அநீதியினுடைய வடிவத்தை இன்னும் பெரிதாக மாற்றுவது என்பது ஒன்று. இன்னொன்று மிக மிக முக்கியமாக, நீங்கள் 850 என்ற எண்ணிக்கையோ அல்லது 50% உயர்வு என்பதை மட்டும் சொன்னால் அடுத்து என்ன பிரச்சனை என்றால், அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த பிறகு அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 82(1)A அது உடனடியாக ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்ற அடிப்படையில் தொகுதி மறுவரையை மீண்டும் செய்ய வேண்டியிருக்கும். அப்படி தொகுதி மறுவரை செய்தால் இப்பொழுது 50% உயர்வு என்பதை மட்டும்
சொல்லி 39 எண்ணிக்கை என்பது 49ஆக உயரும் என்று மட்டும் சொன்னால் மீண்டும் மக்கள் தொகைக்கு பிறகு சென்சஸுக்கு பிறகு நடக்கிற தொகுதி மறுவரை எண்ணிக்கை மீண்டும் குறையும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அல்லது தென்னிந்தியா 129 உறுப்பினர்களை கொண்ட தென் மாநிலங்களுடைய எண்ணிக்கை 180ஆகவோ 79ஆகவோ உயரும். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஹிந்தி பேசுகிற மாநிலங்களின் எண்ணிக்கை 350க்கு மேல் ஆகும். தென்னிந்தியாவினுடைய அரசியல் அதிகார வலிமை என்பது மிக மிக குன்றி போகிற நிலைமைதான் இருக்கும். ஏற்கனவே அதை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு எப்படி வடகிழக்கு மாநிலங்கள் தங்களது குரலை தேசத்தினுடைய வலிமையான மைய நீரோட்டத்தில் பிரதிபலிப்பதை போல எதிரொலிக்க முடியவில்லையோ அப்படி ஒரு கையறு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அது மட்டுமல்ல, வெறும் மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமல்ல, நமக்கான நிதி ஒதுக்கீடு, நமக்கான நிதி பகிர்வு, இதிலெல்லாம் ஏற்கனவே இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அநீதி இன்னும் வலிமை பெறும் என்பதுதான். எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் இதே போன்ற மிக பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறியிருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் இடஒதுக்கீடு என்பதும் மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து மிக மிக முக்கியமான பிரச்சனை, சமீபத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீரிலும் சரி அசாமிலும் சரி 2 மாநிலங்களில் தொகுதி மறுவரையை பாஜக அரசு செய்திருக்கிறது. அப்பட்டமான ஒரு மோசடி. அதாவது சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகள் தாக்கம் செலுத்துகிற தொகுதிகளின் எண்ணிக்கையை சரிபாதிக்கு மேல் குறைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அசாமில் சிறுபான்மை மக்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதை போல தாக்கம் செலுத்துகிற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை 44ஆக இருந்தது, இப்பொழுது 22ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஊடகங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொகுதி மறுவரை ஆணையம் என்பது மிக அதிகாரம் பொருந்திய மிக மோசமான ஒரு அமைப்பாக இன்றைக்கு இருக்கின்றது. அது ஆளுங்கட்சியால் தீர்மானிக்கப்படுகிற நிச்சயிக்கப்படுகிற 3 பேர் என்ன முடிவெடுத்தாலும் சரி, அந்த முடிவுதான் இறுதியானது. அந்த முடிவை நாடாளுமன்றத்தில் வைத்து ஒப்புதல் வாங்க வேண்டிய தேவையில்லை, நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது, அந்த முடிவுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போக முடியாது, நீதிமன்றம் தலையிட முடியாது. எனவே நாடாளுமன்றத்தின் விவாதமும் அதற்கு தேவையில்லை, நீதிமன்றத்தினுடைய ஒப்புதலோ நீதிமன்றத்தினுடைய விவாதத்துக்குள்ளும் அது வராது. நீதிமன்றம் நாடாளுமன்றம் அனைத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் பொங்கிய ஒரு நிறுவனமாக தொகுதி வரையறை ஆணையம் என்பது இருப்பது எந்த வகையிலும் ஜனநாயகத்துக்கு உதவாது. எனவே அதில் தொகுதி மறுவரை ஆணையத்தை ஜனநாயகப்படுத்துவது உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த கூட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே எடுத்து வைத்தோம். நிறைவாக இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக இன்றைக்கு இருக்கிற இதே எண்ணிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சரி மாநிலத்துக்கும் சரி இன்றைக்கு இருக்கிற இதே எண்ணிக்கை தொடர வேண்டும், இதை எந்த வகையிலும் மாற்றக்கூடாது என்பதும் இந்த அடிப்படையில் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக சட்டமன்றத்திலும் இது போன்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் கேட்டுக்கொண்டோம். சட்டமன்றத்திலும் அப்படி ஒரு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.